ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு இன்றைய தினத்திலேயே கிடைத்துவிடும். இப்பொழுது நீ விரும்பிய செய்தி, சந்தோஷமான செய்தி, சுப செய்தியாக உன்னுடைய செவிகளில் வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். அதிர்ஷ்ட வாய்ப்பு என்று ஏன் சொல்கின்றேன் என்று தெரியுமா? இது உன் வாழ்விற்கான மிக முக்கியமான செய்தி. உன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய செய்தி. உன்னுடைய இந்த இக்கட்டான நிலையிலிருந்து உன்னை நான் காப்பாற்றக்கூடிய அந்த நற்செய்தியை நீ இன்னும் சற்று நேரத்தில் கேட்கப் போகின்ற என் குழந்தையே. சில விஷயங்களில் நீ கவனமாக இருந்திருக்க வேண்டும். கவனமாக இல்லாததால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டும் இருந்தது. இப்பொழுது அந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க முடியும் என்று உனக்கு நான் சில வழிகளை சொல்லிக் கொடுக்கவும் வந்திருக்கின்றேன். அந்த வழிகளை நீ பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து சுலபமாக மீண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் இனி அந்த பிரச்சனை வராமலும் தவிர்த்தும் விடுவாய். என் அன்பு குழந்தையே, உன் மனம் தூக்கி சுமக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பாரம் தாங்க முடியாமல் இருக்கின்றது. சற்று என்னுடைய பாதத்தில் நீ இறக்கி வைத்தால் என்ன? எதற்காக அத்தனை பாரங்களையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய்? பாரம் தாங்காமல் உன் மனமானது துடிக்கும் பொழுது இந்த முருகனின் மனமே துடித்து விடுகின்றது. சோகமே வாழ்க்கையாகாது என் குழந்தையே. சுகமாக நீ வாழக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. 1000 முறை சிந்தித்து செயல்பட்டாலும் ஏதோ ஒரு இடத்தில் ஏற்படுகின்ற ஏதோ ஒரு சிறு கவனக்குறைவு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி விடுகின்றது. அப்படி ஏற்படுத்திய விளைவுகளால் உன் வாழ்க்கை இது நாள் வரை கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தது. ஆனால் அந்த விளைவுகளின் பாதிப்பு அறவே முற்றிலுமாக ஒழிந்து போனதால் இனி சந்தோஷம் என்பது உன் வாழ்வில் நிலைத்து இருக்கும். எப்பொழுது எல்லாம் என் மீதான உண்மையான பக்தியை நீ செலுத்துகின்றாயோ அப்பொழுது எல்லாம் உனக்குள் நான் தானாக இறங்கி விடுகின்றேன். உன்னுடைய செயல்களின் மூலமாக உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்தபடியும் இருக்கின்றேன். உன் மூலமாகத்தான் என்னுடைய செயல்கள் வெளிப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. உன்னுடைய பக்தியின் தீவிரமானது அதிகமாகுமே ஆனால் நான் உன்னுள் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கவனித்தும் கொள்வேன். நீ கடந்து வந்த பாதை மிகவும் கடினமான பாதை. இனி நீ கடக்கப் போகும் பாதை எளிமையான பாதையாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நீ அடைந்தே தீருவாய். உன்னுடைய எண்ணத்திற்கு மாறாக, விருப்பத்திற்கு மாறாக எதுவும் இங்கு நடந்துவிட முடியாது. இந்த முருகன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன். அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. நான் கொடுக்கக்கூடாது என்று நினைப்பதை யாராலும் கொடுத்து விடவும் முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விருப்பம் நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய அன்பில் ஐக்கியமாக நான் உன் வாழ்விற்கு தேவையான ஐஸ்வர்யங்களை அள்ளி கொண்டு வந்துள்ளேன். மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு எல்லாம் இனி ஒவ்வொரு விடையும் கிடைத்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். தூக்கமில்லாமல் தவித்து கொண்டிருந்த உன்னுடைய கண்கள் இனி நிம்மதியான உறக்கத்தை காணும். என்னுடைய மகிமைகளை உன் வாழ்வானது இனி சர்வ நிச்சயமாக காணும். நல்லதே நடக்கும்.